இன்னைக்கு நம்ம பண்ண போகிற டாப்பிக்கில் அஷூரில் விண்டோஸ் அட்மின் சென்டர்னு ஒன்று இருக்கு. விண்டோஸ் அட்மின் சென்டர் இதுக்கு நான் ஒரு ப்ராப்பர் டெமோ காமிக்கணுன்னா ஃபஸ்ட்டில் நான் கான்ஃபிகர் பண்ணணும். நம்ம வர்ச்சுவல் மிஷின்ஸ் தான் பார்த்துட்ருக்கோம் இந்த செஷன் கண்டினியூஸ்லி. இதில் ஒரு ரிசோர்ஸ் குரூப் க்ரியேட் பண்ணுறேன். அஷூர் லேப் RG என பேரில். ஒன்ஸ் இந்த ரிசோர்ஸ் குரூப் க்ரியேட் பண்ணதுக்கப்புறமா ஒரு விண்டோஸ் VM க்ரியேட் பண்ணுறேன். ஸோ நான் ப்ரீவியஸ் கிளாஸஸ் எல்லாமே எப்படி காமிச்சிட்டு இருந்தேன்னா ஆல்ரெடி க்ரியேட் பண்ண வர்ச்சுவல் மிஷினில் தான் நான் ஆப்ஷன்ஸாக காமிச்சிட்டு இருந்தேன். ஸோ இன்றைக்கி ஒரு ஃப்ரெஷ்ஷாகவே ஒரு VM ஃபாஸ்ட்டாக க்ரியேட் பண்ணிடுவேன். அஷூர் லேப். ஸோ கம்மிங் டுவர்ட்ஸ் விண்டோஸ் அந்த பேரில் ஒரு VM. ரெடண்டன்சி எல்லாம் வேண்டாம் நமக்கு. விண்டோஸ் சர்வர் 19 செலக்ட் பண்ணிக்கிறேன், கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கும். 8GB RAM சூஸ் பண்ணுறேன், 2 CPUs 8GB RAM. தென் யூசர் நேம் பாஸ்வேர்டு, ரிமோட் டெஸ்க்டாப் இஸ் எனஃப். லைசன்ஸ் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு ரிவ்யூ க்ரியேட். இந்த VM க்ரியேட் ஆகிடும். பர் ஹவர் எனக்கு ஒரு 7-8 rupees சார்ஜ் ஆகுது. இட்ஸ் ஓகே. இந்த VM க்ரியேட் ஆகட்டும். VM க்ரியேட் ஆகிடுச்சு. க்ரியேட் ஆகி நம்ம எப்போவுமே இந்த VM சைடில் இதே தானே பார்த்துட்ருக்கோம். ஓவர் வியூ, ஆக்டிவ் லாக்ஸ், IAM டேகு. இங்கே இப்போ கனெக்டில் தான் வந்திருக்கோம். நம்ம இந்த கனெக்ட் ஆப்ஷனில் தான் அன்றைக்கி நம்ம பார்த்துருந்தோம். கனெக்டில் யூசர் நேம் என்னவான்னு, IP அட்ரஸ் என்ன, 3389 போர்ட் நம்பர். இந்த பாலிசி எதுவுமே இல்லை என்கிட்ட. ஸோ நேட்டிவ் RDP இங்கே ஒரு டவுன்லோட் பண்ணலாம் ஒரு ஃபைலு. அது விண்டோஸ் கம்பேட்டிபிளாக டவுன்லோட் ஆகும். அது ஒரு சின்ன ஸ்கிரிப்ட் மாதிரி இருக்கும். அது ஒரு ரிமோட் டெஸ்க்டாப் ஃபைலு. ஸோ இந்த IP அட்ரஸ் எல்லாமே கான்ஃபிகர் ஆகி அது உங்கள் லோக்கல் லேப்டாப்பில் டவுன்லோட் ஆகிடும். அதை அப்படியே கிளிக் பண்ணாலே கனெக்ட் பண்ணிடலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ இது கிளிக் பண்ணுறேன்னா அது RDP ஃபைலாக வந்துடும். அந்த RDP ஃபைல் யூஸ் பண்ணி நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் அதை உபுண்டு யூஸ் பண்ணுறதுனால நான் அதை டவுன்லோட் பண்ணலை. நீங்கள் வேணும்னா உங்களோட லேப்டாப்பில் டெஸ்ட் பண்ணிக்கோங்க. பேஸ்டன் ஒன்று இருக்குது, அது நான் நெக்ஸ்ட் கிளாஸில் அது எடுக்கிறேன். விண்டோஸ் அட்மின் சென்டர் இதுதான் இந்த கிளாஸ்க்கான ஹைலைட் நான் இப்போ காமிக்கணும். இந்த விண்டோஸ் அட்மின் சென்டர் மேபி நீங்கள் ஆல்ரெடி இதில் ஒர்க் பண்ணியிருக்கலாம், உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கலாம். இது தெரியலனா உங்களுக்கு ஒரு சர்ப்ரைசிங்காக இருக்கும். ஃபஸ்ட்டு டைம் இது நீங்கள் பார்க்குறீங்க. ஃபஸ்ட்டு டைம்னா இட் மே கிவ் சம் கைண்ட் ஆஃப் ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்கும். ஓகேவா, இதெல்லாம் நல்லா இருக்கே, பண்ண முடியுதுன்னு. ஸோ என்ன சொல்ல வராங்கன்னா, அட்மின் சென்டர் ப்ரொவைட்ஸ் a free set of best in class tools to manage Windows and Windows Server on the virtual machines directly from within Azure. இது நான் சொல்ல மாட்டேன், அவங்களே இது ஒரு சொல்லியிருக்காங்க இது என்னன்னு. நான் என்ன பண்ணுறேன், கொஞ்சம் டீட்டெயிலாக பண்ணுறேன். ஜஸ்ட் இங்கே வர போர்ட் அலோவ் பண்ணணும், டவுன்லோட் பண்ணணும். ஓகேவா, ஒரு சின்ன சாஃப்ட்வேரை இங்கே டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணணும். நம்ம மேனுவலாக கூட பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்கே கெட் ரிவ்யூ ஒன்று கிளிக் பண்ணுறேன். எனக்கு இப்படி ஓப்பன் ஆகும். இதில் டீட்டெயில்ஸ் எல்லாமே தெரியும் நமக்கு. ஃபுல் டீட்டெயில்ஸ். யூ கேன் யூஸ் விண்டோஸ் அட்மின் சென்டர் டு போர்ட்டல் மேனேஜ் விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இன்சைட் த அஷூர் VM. நம்ம இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாம் வரும் நம்ம அஷூருக்குள்ளேயே, போர்ட்டலுக்குள்ளேயே. சர்டிஃபிகேட்ஸ், டிவைசஸ், ஈவெண்ட்ஸ், ஃபைல் அண்ட் ஃபைல் ஷேரிங், ஃபயர்வால், இன்ஸ்டால்ட் ஆப்ஸு, நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. இதுக்கான ரெக்குவயர்மெண்ட்ஸ் என்ன, பேக் எண்டில் இதெல்லாமே ஆட்டோமேட்டிக்கலி அதுவாக எடுத்துக்கும். அப்படி ஏதாவது எரர் வந்துருச்சுன்னா தென் வி கேன் செக் என்ன பர்மிஷன்ஸ்னு. ஃபர்தர் கோயிங் டு ப்ரொவைட். அது இங்கே வர பர்மிஷன் கொடுக்க வேண்டியது இருக்கும். அது நடுவில் வர எரர் வரும். அந்த எரர் காமிச்சிட்டோடு நான் அது காமிக்கிறேன். லெட்ஸ் ப்ரொசீட் டு கன்ஃபிகரேஷன்.
நான் விண்டோஸ் அட்மின் சென்டர் அந்த கான்ஃபிகரேஷன் இன்ஸ்டால் பண்ண போகிறேன். நீங்கள் ஒரு VM கிரியேட் பண்ணிக்கோங்க அஷூரில். அந்த VM கிரியேட் பண்ண உடனே இந்த விண்டோஸ் அட்மின் சென்டருக்கு வந்துடுங்க. இதில் நம்ம மேனுவலாக உள்ளே போய் ஒரு அட்மின் சென்டர் அந்த சாஃப்ட்வேர் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணலாம். இல்லைன்னா இங்கே அஷூரில் ஒரு ஃபெசிலிட்டி இருக்குது, இது கிளிக் பண்ணாலே இன்ஸ்டால் ஆகிடும். இட்ஸ் a கைண்ட் ஆஃப் எக்ஸ்டென்ஷன். இது ஒரு சாஃப்ட்வேர் மாதிரி, இது ஒரு ஏஜென்ட் மாதிரி. ஸோ விண்டோஸ் அட்மின் சென்டர் எக்ஸ்டென்ஷன் இஸ் பீயிங் இன்ஸ்டால்ட் and it may take 5 minutes. Please check back later ன்னு சொல்லியிருக்காங்க. So I will wait it for 5 minutes. இந்த பாருங்க, அந்த இன்ஸ்டாலேஷன் நடந்திருக்கு. successfully install that extension just before. ஒரு few minutes எடுத்திருக்குது. இங்கே you must be a part of Windows Admin Center Administrator login. ஓகேவா? விண்டோஸ் அட்மின் சென்டர் அட்மினிஸ்ட்ரேட்டர் லாகின் அன ஒரு ரோல் இருக்கும், அது நம்ம அசைன் பண்ணணும். ஸோ கிளிக் டு மேனேஜ் ஆக்சஸ் இஃப் யூ வேர் ஆடட் நியூலி. என்ன இது கிளிக் பண்ணிங்கனாலே ஆட்டோமேட்டிக்கலி அந்த IAM ஆக்சஸ்க்குள்ளே வந்துடும். நம்ம ஆல்ரெடி IAM ஆக்சஸ் பற்றி எல்லாம் படிச்சிருக்கோம். இங்கே ஆட் நியூ ரோல். இதில் நம்ம சர்ச் பண்ணிக்கலாம், விண்டோஸ் அட்மின் சென்டர். இதே தான் நான் பாதி தான் டைப் பண்ணேன், விண்டோஸ் அட்மின் சென்டர் அட்மின் லாகின். இந்த ரோல் நம்ம அசைன் பண்ணாதான் அப்போ எனக்கு, ஸோ நான் தானே இங்கே யூசர், என்னோட யூசர் நான் தான் இங்கே. ஸோ என்னோட யூசர் எனக்கு, ஸோ எனக்கு நானே ப்ரொவைட் பண்ணிக்கிறேன் பர்மிஷன் ஒரு ரோல் அசைன்மெண்ட். ஸோ இதே தான் என்னோட அக்கௌண்ட்டு. கிளிக் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு ரிவ்யூ அண்ட் அசைன். ஸோ ரெண்டே ஸ்டெப் தான், ஒரு எக்ஸ்டென்ஷன் இன்ஸ்டால் பண்ணணும், செகண்டு அந்த விண்டோஸ்க்கு ப்ரிவிலேஜ் அசைன் பண்ணணும். ரெண்டே ஸ்டெப்ஸ். ஒன்ஸ் இது டன் ஆனதுக்கப்புறமா யூ கோ பேக் டு விண்டோஸ் அட்மின் சென்டர். தென் ஒரு வாட்டி ரீஃப்ரெஷ் பண்ணணும். அவங்களே சொல்லியிருக்காங்க இட் மே டேக் ஃபியூ மினிட்ஸ் பிஃபோர் யூ கேன் கனெக்ட்னு. ஏன்னா இப்போ ரீசெண்ட்லி தான் நீங்கள் ஆட் பண்ணியிருந்தா கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்கிறேன். ஸோ லெட்ஸ் வெயிட். நான் ஒரு கீப் ஆன் ரீஃப்ரெஷ் பண்ணிக்கிட்டே இருக்கேன். கிளிக் ஆன் VMs, கிளிக் ஆன் விண்டோஸ் VM, இன்னொரு வாட்டி விண்டோஸ் அட்மின் சென்டர். இது கிளிக் பண்ணிங்கன்னா இன்னும் ஒர்க் ஆகலை. we have to wait. இப்போ பாருங்க, இது வந்து என்னோட கிரெடிட்ஸ் ரிமைனிங் காமிக்குது. இப்போ நான் ஃபுல்லாக ரீஃப்ரெஷ் பண்ணேன் அந்த ஹோல் பேஜ். அது ரீஃப்ரெஷ் பண்ணதுக்கப்புறமா அப்டேட் ஆகிருக்கு. இப்போ எனக்கு எந்த வார்னிங் எல்லாம் கிடையாது, இது கிளியருங்க. இப்போ பப்ளிக் ஐபி, அந்த விஎம்மோட பப்ளிக் ஐபி அப்படியே இருக்குது. கனெக்ட்னு கிளிக் பண்ணுறேன். கனெக்ட்னா ஏதோ ரிமோட் டெஸ்க்டாப் கனெக்ட் ஆகிறது கிடையாது, நம்ம விண்டோஸ்குள்ளே கான்ஃபிகர் பண்ண வேண்டியது செட்டிங்ஸ் நீங்கள் கனெக்ட் ஆகுது. இதுக்கு ஏதோ எரர் வந்திருக்கு. செக் யூ ஹாவ் ஆக்சஸ் விண்டோஸ் அட்மின் சென்டர் பை ஓப்பனிங் திஸ். இது ஆக்சஸ் பண்ண ட்ரை பண்ண சொல்கிறாங்க. இஃப் யூ ஆர் கனெக்டிங் யூஸிங் பப்ளிக் ஐபி அட்ரஸ், செக் தட் 6516 போர்ட் இஸ் ஓப்பன் இன் இன்டர்நெட் நெட்வொர்க்கிங்கில். ஸோ எனக்கு இன்னொரு எரர் த்ரோ பண்ணது, என்னோட செக்யூரிட்டி குரூப் இங்கே NSG என்ன பண்ணியிருக்கோம், அந்த NSGயில் இந்த போர்ட் அலௌடாக இருக்கா இல்லையான்னு செக் பண்ண சொல்கிறேன். ஸோ நான் என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட்டு இது கிளிக் பண்ணுறேன், இது காப்பி திஸ் லிங்க். இது ப்ரௌசரில் ட்ரை பண்ணால் ஒர்க் ஆகலை, இது ஓப்பன் ஆகாது. ஏன்னா இந்த போர்ட் நான் அலோவ் பண்ணாலே. நான் என்ன பண்ணுறேன், இதே நெட்வொர்க் செட்டிங்ஸில் போயிட்டு, ஏன்னா இந்த விண்டோஸில் பேக்எண்டில் ஒரு NSG கிரியேட் ஆகிருக்கும், நெட்வொர்க் செக்யூரிட்டி குரூப். அந்த NSGயில் நான் அலோவ் பண்ணது ஓன்லி ஒன் போர்ட் நம்பர் 3389. ஆனால் இங்கே என்ன ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க போர்ட் நம்பரு, அந்த URL நான் காப்பி பண்ணியிருக்கேன், 6516 போர்ட் நம்பர் ரெக்கமெண்ட் பண்ணுறேன். ஸோ ஐ வில் கிளிக் ஆன் எனி சோர்ஸ் coming to destination with a 65
16 இந்த போர்ட் நம்பர். ஓகேவா, நான் போர்ட் நம்பர் மட்டும் வச்சுக்கிறேங்க. அந்த ப்ரோட்டோகால் எனி இருக்கட்டும், அலோவ் பண்ணிடுறேன். ஸோ விச் மீன்ஸ் இந்த போர்ட் நம்பர் அலோவ் பண்ணுறேன். ஓகேவா, ஆஃப்டர் அலோவிங் தட் போர்ட் நம்பர் ஐ கோ பேக் டு அகெயின் கனெக்ஷனில் இங்கே தானே விண்டோஸில் கனெக்ட் அட்மின் சென்டரில் அகெயின் ட்ரை பண்ணுறேன் கனெக்ட் பண்ணுறதுக்கு. ஸோ நம்ம ஒரு எரர் பார்த்துட்டு ப்ராப்ளம் சால்வ் பண்ணிக்கிட்டே வரும். இன்கேஸ் இஃப் யூ see the சேம் எரர், நீங்கள் இதே மாதிரி ஒரு எரர் பார்க்குறீங்கன்னா இன்ஸ்டன்ட்லி உங்களுக்கு ஒரு ப்ராப்ளம்க்கு சொல்யூஷன் நீங்கள் இன்ஸ்டன்ட்லி என்னச்சு செக் பண்ணலாம், ப்ராப்பர் பர்மிஷன் இருக்கான்னு செக் பண்ணலாம், இல்லைன்னா இந்த விண்டோஸ் அட்மின் சென்டர் எக்ஸ்டென்ஷன் இன்ஸ்டால் ஆகிருக்கான்னு செக் பண்ணலாம். பாருங்கள், ஸோ இந்த ஒரு அவுட்புட் காமிக்கிறதுக்காக தான் இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கோம். எனக்கு ஃபஸ்ட்டு டைம் பார்க்கும்போது நான் எக்ஸ்பெக்ட் பண்ணலை இந்த மாதிரி இருக்கும்னு. ஸோ ஃபார் எனி ஒன், யார் வேணாலும் அந்த ஃபஸ்ட்டு டைம் நம்ம பார்க்கும்போது ஒரு சர்ப்ரைசிங்காக இருந்தது. மேபி நீங்கள் ஆல்ரெடி இது யூஸ் பண்ணியிருக்கீங்க. கம்பெனிஸில் எல்லாமே என்ன பண்ணுவாங்கன்னா விண்டோஸ் அட்மின் சென்டரான ஒரு சாஃப்ட்வேரை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி அந்த கம்ப்யூட்டரில் ஒரு பிசியில் வந்து மற்ற எல்லா கம்ப்யூட்டர்ஸோட டிவைசஸ் மேனேஜ் பண்ணுவாங்களா. ஓகேவா, அப்படி நீங்கள் பண்ணிட்டு இருந்தாலும் அது கிரேட்டு. இஃப் யூ ஹாவ் சம்திங் டு டெல் நீங்கள் கமெண்ட்டில் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணலாம். இப்போ என்ன சொல்ல வரேன்னா, ஓவர் வியூ, நம்ம எந்த விஎம்குள்ளே இருக்கிறீங்களோ அந்த விஎம்மோட கம்ப்யூட்டர் நேம் என்ன, அது டொமைனில் இருக்கா, ஒர்க் குரூப்பில் இருக்கா, என்ன ஓஎஸ் இன்ஸ்டால் ஆகிருக்கு, அது என்ன எடிஷனு, டிஸ்க் ஸ்பேஸ் எவ்வளோ அவைலபிளாக இருக்குது, ஃப்ரீ ஸ்பேஸு எவ்வளோ, ரேமு என்ன வெர்ஷன், விண்டோஸ் சர்வரோட வெர்ஷன், ப்ராசஸர் இன்டெல் பிளாட்டினம், அந்த சிபியூ கிகா ஹெட்ஜஸ் எல்லாமே, மேனுஃபேக்சர் யார், லாஜிக்கல் ப்ராசஸர் என்ன, நிகார்டு என்ன, அப்புறமா அப் டைம் எவ்வளோ நேரத்துக்கு இது ரன்னிங்கில் இருக்குது, லாஸ்ட்டு ஹாஃப் அன் ஹவராக, நெக்ஸ்ட்டு ரியல் டைம் ப்ரொடெக்ஷன் ஆனில் இருக்கா, ஃபுல் லாங்குவேஜ் சப்போர்ட் பண்ணுதா, பவர் ஷெல்லு, அப்புறமா மானிட்டரிங் சிபியூ யூட்டிலைசேஷன் பேக்கெண்டில் என்ன ஆகிட்டு இருக்கு, 5% ஹேண்டில்ஸ் எத்தனை ரிக்வெஸ்ட் ஹேண்டில் பண்ணிகிட்ருக்கா, அந்த ப்ராசஸ் எத்தனை, த்ரெட்ஸ் எத்தனை, ஓகேவா, மெமரி யூசேஜ் எவ்வளோ இருக்குது, லாஸ்ட் 60 செகண்ட்ஸில் நான் எதுவுமே பண்ணலை, லாகின் பண்ணலை, ரிமோட் டெஸ்க்டாப் எடுக்கலை, எதுவுமே பண்ணலை. ஓகேவா, ஜஸ்ட் அட்மின் சென்டர் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். அந்த அட்மின் சென்டரை உள்ளே போயிட்டு என்னென்ன இன்ஃபர்மேஷன் இருக்கோ எடுத்து இங்கே கொடுக்குது. பொதுவாக இது பை டிஃபால்ட்டு மானிட்டரிங்கில் இந்த ரிசல்ட் வரும். பட் பியாண்ட் தட் மானிட்டரிங் இந்த வர்ச்சுவல் மிஷினோட டீட்டெயில்ஸை இங்கேயும் நமக்கு தெரியுது. அதுதான் இந்த கிளாஸோட பியூட்டி. ஸோ யூட்டிலைசேஷன் எவ்வளோ யூஸ் ஆகிருக்கு, கமிட்டட் என்ன, டோட்டல் கேட்ச்டு என்ன, இன் யூஸு, பேஜ் பூல் அவைலபிள், ஈத்தர்நெட் எவ்வளோ ஸ்பீடில் சென்டர் அண்ட் ரிசீவ் ஆகுதுன்னு இங்கே காமிக்குது. இவ்வளோ தான் அந்த ஓவர் வியூவில் இருக்க டீட்டெயில்ஸு. செட்டிங்ஸ் கிளிக் பண்ணுறேன். செட்டிங்ஸில் ஃபைல் ஷேர்ஸ், ஏதாவது நீங்கள் ஃபைல் ஷேர் பண்ணணுமா, அது பண்ணுறதுக்கு என்னென்ன ஃபெசிலிட்டி ஆப்ஷன்ஸ் இருக்குன்னு நீங்கள் இங்கே சூஸ் பண்ணலாம், பார்க்கலாம். இது பொறுமையாக 1 by 1 செக் பண்ணிவிட்டு ஆடிட் பண்ணணும். ஸோ இது நம்ம ஸ்பெசிஃபிக்கலி செக் பண்ணிகிட்டே இருந்தால் இதுக்கு ஒரு தனியாக கிளாஸ் ஆகிடும். ஸோ இப்போதுக்கு நான் அந்த லெவலில் போகலைன்னா தென் என்விரான்மெண்ட் வேரியபிள்ஸ்ன்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். என்விரான்மெண்ட் வேரியபிள் நம்ம கமாண்ட் ப்ராம்ப்டில் டைப் பண்ணுற எல்லா கமாண்ட்ஸ் வந்து பேக் எண்டில் ஒரு பாத்தில் சேவ் ஆகிருக்கும். இது நான் குரூப் பாலிசியான ஒரு விண்டோஸ் சர்வர் பிளேலிஸ்ட்டில் குரூப் பாலிசியில் நான் சொல்லியிருந்தேன். இஃப் யூ ஹாவ் உங்களுக்கு டைம் இருந்தால் அந்த பிளேலிஸ்ட்டில் செக் பண்ணுங்கள். பேக் எண்டில் எப்படி ஒரு கான்ஃபிகரேஷன் எல்லாம் செட் பண்ணலான்னு. பவர் கான்ஃபிகரேஷன், இந்த பவர் சேவிங் நினைக்கிறேன், ஹை பர்ஃபார்மன்ஸு, பவர் சேவ், பேலன்ஸ்டுன்னு. தென் டயக்னோஸ்டிக் அண்ட் ஃபீட்பேக். ஸோ இது ஆப்ஷனல். ரிமோட் டெஸ்க்டாப் எடுக்கலாமா, கனெக்ட் பண்ணலாமான்னா எஸ். சில ஆப்ஷன்ஸ் எல்லாம் நானே இப்போ தான் வரேன், நானே வந்து இங்கே பார்க்குறேன், நானும் பார்த்தது கிடையாது. ரிமோட் டெஸ்க்டாப் அலோவ் பண்ணலாமா வேண்டாமானது இங்கே சாய்ஸ் இருக்குது. இன்கேஸ் நான் வந்து இது டூ நாட் அலோவ் ரிமோட் கனெக்ஷன்ஸ் அண்ட் சேவ் பண்ணிட்டேன்னா
ஈவன் தோ இப்போ நீங்கள் இந்த பப்ளிக் ஐபி பார்த்துட்டீங்கன்னா இந்த பப்ளிக் ஐபி வச்சு நீங்கள் எனக்கு கனெக்ட் பண்ண ட்ரை பண்ணலாம். ஆனால் நீங்கள் பார்க்குற வரைக்கும் அந்த டைமில் இந்த விஎம்ஏ எனக்கு இருக்காது வச்சுக்கோங்களேன். பட் இன்கேஸ் நான் அப்படியே ஆனில் வச்சுருந்தாலும் என்னோடய யூசர் நேம் பாஸ்வேர்டு தெரிஞ்சிருந்தாலும், பிகாஸ் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் என்கிட்ட அட்டென்ட் பண்ணுறாங்க இந்த கிளாஸ் Azure AWSன்னு. அவங்கள வந்து என்னோடய யூசர் நேம் பாஸ்வேர்டை நான் காமனாக யூஸ் பண்ணுவேன், அவங்களுக்கு தெரியும். அதே யூசர் நேம் தான் இங்கேயும் யூஸ் பண்ணுவேன். இப்போ ஒருவேளை அந்த யூசர் நேம் ட்ரை பண்ணாலும் இந்த விஎம் நான் வைக்க மாட்டேன், நான் டெலிட் பண்ணியிருப்பேன். பட் ஸோ வாட் ஐ எம் ட்ரைங் டு டெல் யூ, ஒருவேளை நீங்கள் ரிமோட் டெஸ்க்டாப் கனெக்ட் பண்ணணும்னு நினச்சாலும் இது டு நாட் அலோவ் அண்ட் கிளிக் பண்ணிட்டா நம்மளால் கனெக்ட் பண்ண முடியாதுன்னு சொல்ல வரேன், அவ்வளோதான். தென் ஐ லீவ் த டிஃபால்ட் வேல்யூஸ். நெக்ஸ்ட்டு இதான் செட்டிங்ஸ்குள்ளே இருக்கிறது ஆப்ஷன்ஸு. சர்டிஃபிகேட்ஸ் சர்டிஃபிகேட்ஸ் பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சர்டிஃபிகேட்னா என்ன, டிஜிட்டல் சர்டிஃபிகேட்னு சொல்கிறாங்க. அந்த டிஜிட்டல் சர்டிஃபிகேட்ஸ் வந்து லோக்கல் கம்ப்யூட்டரில் யூசர் சர்டிஃபிகேட், சர்வீஸ் சர்டிஃபிகேட், கம்ப்யூட்டர் சர்டிஃபிகேட் அண்ட் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சர்டிஃபிகேட்ஸ் இருக்குது. அது டோட்டல் எத்தனை இருக்குது, அது எத்தனை எக்ஸ்பைர்ட் ஆகிருக்கு, எத்தனை நியர்லி எக்ஸ்பைர்டு, ஹெல்தி எத்தனை இருக்குன்றது இங்கே காமிக்குது. ஆஸ் ஆஃப் நோ நமக்கு இப்போ அது நான் டீட்டெயிலாக நான் போகல சர்டிஃபிகேட் பற்றி. டிவைசஸ், அதான் டிவைஸ் மேனேஜ்மெண்ட்டில் நம்ம போகணுன்னா எத்தனை டிவைசஸ், அந்த பூட் லெவல் டிரைவர்ஸு, டிஸ்க்கு, கீபோர்டு, மவுஸு எல்லாமே இங்கே தெரியுமே, அது எல்லா டீட்டெயில்ஸ் இங்கே தெரியும். நெக்ஸ்ட்டு ஈவெண்ட் லாக்ஸ். ஈவெண்ட் ஃபீவரில் அப்ளிகேஷன் லாக்ஸு, செக்யூரிட்டி, விண்டோஸு, சாஃப்ட்வேர் லாக்ஸ் எல்லாம் இருக்குமா, அந்த லாக்ஸ் எல்லாமே இங்கே தெரியுது. இஃப் யூ வாண்ட் டு செக் அப்ளிகேஷன் லாக்ஸ் யூ கேன் கோ அண்ட் செக் இட் ஹியர் இட் செல்ஃப். நீங்கள் விஎம்குள்ளே லாகின் பண்ணணும்னு அவசியமே இல்லை. நெக்ஸ்ட்டு ஃபைல்ஸ் அண்ட் ஃபைல் ஷேரிங். சி பார்ட்டிஷன் என்ன, டி பார்ட்டிஷன் என்ன, அப்புறமா அதுக்குள்ளே ஃபோல்டர்ஸ் என்ன இருக்குது, அதில் நியூ ஃபோல்டர் க்ரியேட் பண்ணணுமா, ஃபைல் க்ரியேட் பண்ணணுமா, இல்லை உங்களோட கம்ப்யூட்டரில் இருக்க ஃபைல் ஏதாவது நீங்கள் அப்லோட் பண்ணணுமா, எல்லா டீட்டெயில்ஸ் ஐ மீன் ரொம்ப ஈஸியாக பண்ணிட்டாங்க. ஓகேவா? ஸோ ஃபைல் மேனேஜ்மெண்ட் ஈஸி ஆகிடுச்சு, டிவைஸ் மேனேஜ்மெண்ட் ஈஸி ஆகிடுச்சு, ஒரு சிஸ்டம் ஓவர்வியூ பார்க்குறது ஈஸி ஆகிடுச்சு, ஒரு சாஃப்ட்வேர் மேனேஜ்மெண்ட் ஈஸியாக இருக்குது. இன்ஃபேக்ட் நெக்ஸ்ட்டு வந்து ஃபயர்வாலுங்க. இது ஃபயர்வால் பற்றி பேசணும், இது ஒரு தனியாக ப்ளேலிஸ்ட்டே பண்ணலாம். ஃபயர்வால் பற்றி எப்படி இந்த ஃபயர்வால் ஒர்க் ஆகும், தென் இதில் என்ன ஸ்டேட்டஸ் வைக்கலாம் தான் இங்கே சூஸ் பண்ணலாம். இன்கமிங் போர்ட்ஸ், would you like to create a new rule. சம்டைம்ஸ் நம்ம பை டிஃபால்ட்டாக விண்டோஸ் யூஸ் பண்ணி ஃபயர்வால் வச்சு பிங் பண்ணால் பிங் ஆகாது. ஏன்னா அதில் ஐசிஎம்பி అనేది ஒரு பிளாக் பண்ணுவான். ஓகேவா? ஐசிஎம்பி டிராஃபிக்கு விண்டோஸ் ஃபயர்வாலில் பிளாக் ஆகிருக்கும். நீங்கள் அதை அலோவ் பண்ணணுமா, இல்லை டினை பண்ணணுமா, இல்லை ரூல் ஏதாவது சேஞ்ச் பண்ணணுமா, இல்லை புதுசாக க்ரியேட் பண்ணணுமானா இங்கே வந்து மாற்றிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து இன்ஸ்டால்டு ஆப்ஸு. நம்ம என்னென்ன அப்ளிகேஷன்ஸ் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம் இந்த விண்டோஸ் கம்ப்யூட்டரில், இப்போதைக்கு 2 தான் இருக்குது. நம்ம இன்ஸ்டால் பண்ண ஏஜென்ட் சாஃப்ட்வேரு அந்த மைக்ரோசாஃப்ட் எட்ஜ் ப்ரௌசர். வேறு எந்த சாஃப்ட்வேரு Azure VMல இருக்காது பை டிஃபால்ட்டாக. நீங்கள் வேணும்னா இன்ஸ்டால் பண்ணலாம், அது மேனுவல்லி. அது இப்போ திருப்பி கேள்வி வரும், அது ஓஎஸில் எப்படி சாஃப்ட்வேர்ஸ்லாம் இன்ஸ்டால் பண்ணான்னு. அது ஆட்டோமேஷன் அக்கௌண்ட்டில் அப்டேட் மேனேஜ்மெண்ட்டு, ப்ராசஸ் ஆட்டோமேஷன், அது ஒரு தனியாக சர்வீஸ் இருக்குது, விண்டோஸ் மேனேஜ்மெண்ட்டுன்னு. பார்ப்போம், இந்த ப்ளேலிஸ்ட்டில் நம்ம முடிஞ்சு அதுவும் கவர் பண்ணுறேன் ஸ்லோலி. நெக்ஸ்ட்டு லோக்கல் யூசர்ஸ் அண்ட் குரூப்ஸு. உங்களுக்கு தெரியும் தானே, கம்ப்யூட்டர் மேனேஜ்மெண்ட்டில் போனீங்கன்னா லோக்கல் யூசர்ஸ் அண்ட் குரூப்ஸ் இருக்கும். அந்த குரூப்ஸ் இப்போதைக்கு நான் என்னோடய யூசர் நேம், கெஸ்ட் யூசர், டிஃபால்ட் அக்கௌண்ட், இந்த அதர் யூட்டிலிட்டி அக்கௌண்ட் இவ்வளோ தான் இருக்குது. வேணும்னா க்ரியேட் பண்ணலாம் நியூ யூசர். குரூப்ஸ் கூட நீங்கள் செக் பண்ணலாம் என்னென்ன குரூப்ஸ் இருக்குன்னு. தென் நெட்வொர்க்ஸ், மேபி இது இன்டர்ஃபேஸ் பற்றி காமிக்கும்னு நினைக்கிறேன், எத்தனை நிக்கார்ட்ஸ் இருக்குன்னு. அந்த நெட்வொர்க் இன்ஃபர்மேஷன் காமிக்கும்னு நினைக்கிறேன், ஐபி அட்ரஸ் என்ன. அதான் நானே சொல்கிறேனே, நானே நிறைய ஆப்ஷன்ஸ்குள்ளே வரல, நான் சும்மா அதை பார்த்துட்டேன், அதோட விட்டுட்டேன். ஸோ 2 நிக்கார்டு இங்கே வந்திருக்கு பை டிஃபால்ட்டாகவே. கனெக்ஷன் X4 லேன்னு ஒரு கார்டு,
Ethernet Hyper-V network 10.0.4 IP private IP இது வேணும்னா நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு இன்னும் டீட்டெயில்ஸ் எல்லாம் பார்க்க முடியும். மேக் அட்ரஸ் என்ன, ரொம்ப நாளுக்கு அப்புறமா மேக் அட்ரஸ் பார்க்குறேன். தென் DNS gateway, so much configuration can be visible. Details packet monitoring அன ஒன்று இருக்கு. packet monitoring அன ஒன்று இருக்கு. இதில் அக்ரி பண்ண தான் உள்ளே போக முடியுமா. consent to installation, இது ஏதோ ஒரு சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் ஆகுதுன்னு நினைக்கிறேன். வயர் ஷார்க் ஆர் பேலோடு பேர் சேர்றன்னு இப்போதுக்கு வேண்டாம். ஐ டோன்ட் நோ, இது இன்ஸ்டால் பண்ண மேபி டைம் ஆகும்னு நினைக்கிறேன். பட் இதெல்லாம் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. பர்ஃபார்மன்ஸ் மானிட்டர் நம்ம சிபியூவில் இருக்குமே, விண்டோஸில் பர்ஃபார்மன்ஸ் மானிட்டர், அதே பர்ஃபார்மன்ஸ் மானிட்டர் இங்கேயும் லோட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். create a blank workspace, add a counter. நீங்கள் என்ன பர்ஃபார்மன்ஸ் பார்க்கணுன்னு இங்கே சூஸ் பண்ணலாம். அப்ளிகேஷன்ஸ், ஈவென்ட் ட்ராக்கர், GPU, Hyper-V வைசர், சிங்கிள் இன்ஸ்டன்ஸ், கவுண்டர், டோட்டல் பார்ட்டிஷன்ஸ். ஸோ இங்கே நம்ம சூஸ் பண்ணலாம் நம்ம என்ன எதோட பர்ஃபார்மன்ஸ் பார்க்கணுன்னு செலக்ட் பண்ணிவிட்டு ஆட் கவுண்டர்னா அதில் இங்கே லிஸ்ட்டு தெரியும். தென் PowerShell, I hope you know very well about PowerShell. maybe நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கலாம். PowerShell அது ஒரு கமாண்ட் லைன் டூல். இப்போ PowerShellக்கு ஒரு தனி பிளேலிஸ்ட் வரலாம். நான் விண்டோஸ் யூசர் நேம் கேட்குறாங்க, நான் கனெக்ட் பண்ணிவிட்டு என்டர் பண்ணிடுறேன் பாஸ்வேர்டு. இல்லை நிறைய பேருக்கு இந்த பாஸ்வேர்டே தெரியும், நான் என்ன டைப் பண்ணியிருப்பேன்னு. சப்மிட் பண்ணிட்டேன். never save the password, 2 வாட்டி சப்மிட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். டிஸ்கனெக்ட் பண்ணிட்டு ட்ரை பண்ணலாம். செஷன் ended, connect again, user name டைப் பண்ணிட்டேன், பாஸ்வேர்டு சம் பாஸ்வேர்டு கொடுத்தாச்சு, சப்மிட் கொடுத்துட்டேன். திருப்பி சப்மிட் பண்ணால் இதே சப்மிட் ஆகிடும். ஜஸ்ட் நான் வெயிட் பண்ணுறேன், கனெக்ட் ஆகுதா இல்லைன்னு தெரில எனக்கு. இப்போ என்டர் பண்ணிவிடுவோம். இங்கே உள்ள வந்து என்டர் பண்ணியிருக்கேன், அது கனெக்ட் ஆகிருக்கு பாருங்கள். விண்டோஸ் PowerShell கனெக்ட் ஆகிருக்கு. LSன்னு டைப் பண்ணிங்கன்னா தெரியுது. cd டாட் டாட் ஒரு ஸ்டெப் பேக்கில் வரேன், cd ஸ்பேஸ் டாட் டாட் பேக்கில் வரேன், யூசர்ஸ் கீழே போயிருக்கும், cd டாட் டாட் சி பார்ட்டிஷனில் இருக்கும். LSன்னு டைப் பண்ணால் அந்த ஃபோல்டர்ஸ் எல்லாம் தெரியுது. if you want to go to windows folder, விண்டோஸ் உள்ளே போகலாம். இல்லை நீங்கள் ஏதாவது ஒரு சாஃப்ட்வேர் சர்வீஸ் எல்லாம் இன்ஸ்டால் பண்ணணுமா, இன்ஸ்டால் பண்ணால் இதில் cd இல்லாமல் install windows feature -name web -server then include management tool. ஸோ இந்த கமாண்ட் என்ன பண்ணுது, இது பேக் எண்டில் IAS இன்ஸ்டால் பண்ணுது. எனக்கு இந்த கமாண்ட் நல்லா தெரியும். ஸோ நம்ம பொதுவாக வந்து விண்டோஸ் சர்வர் மேனேஜரில் போய் IAS எல்லாம் இன்ஸ்டால் பண்ணுமா, பட் இந்த கமாண்ட் என்ன பண்ணுது, இங்கே விண்டோஸ் சர்வரில் IAS இன்ஸ்டால் பண்ணுது. ஸோ நம்ம VM லாகினே பண்ணல, பட் ஸ்டில் we were able to install some service configuration. அப்போ நம்ம கமாண்ட்ஸ் ஏதாவது ஸ்கிரிப்ட் வச்சுருக்கீங்களா, நீங்கள் அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணாலே ஸோ இட் வில் இன்ஸ்டால் எவ்ரிதிங். நீங்கள் என்ன கான்ஃபிகரேஷன் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அது எல்லாமே இங்கே எக்ஸிக்யூட் பண்ணலாம். இது இன்ஸ்டால் ஆகட்டும். navigate away closes PowerShell, you will lose any variable created and authentication again. Next time PowerShell command history remains. Start installation 24% கிட்ட போயிருக்கு, 30%, 44%. இது நானும் ட்ரை பண்ணது இல்லைங்க தனியாக. I'm just doing in front of you now. 60%. பார்ப்போம்
இது ஃபாஸ்ட்டாக தான் முடியுது. ஏன்னா 8 GB ரேம் தானே கொடுத்துருக்கும் பேக்கெண்டில், அதனால ஃபாஸ்ட்டாக இருக்குது. நீங்கள் வந்து ஒரு 3.5 GBன்னா ஒரு 1 GB 1 CPU இதெல்லாம் நீங்கள் ட்ரையே பண்ண வேண்டாம், ஹேங் ஆகிடும். 3.5 GB ஓகே, 8 GB இஸ் எனஃப். ஒரு நல்ல ப்ராக்டிஸ்க்காக 8 GB கொடுத்துக்கலாம். 88% கம்ப்ளீட்டட். இப்போ இந்த பப்ளிக் ஐபி எடுத்துகிட்டு நான் ப்ரௌசரில் என்டர் பண்ணேன்னா எனக்கு அந்த பேஜ் ஓப்பன் ஆகாது. அகெயின் நான் இந்த என்எஸ்சியில் போய் அந்த போர்ட் அலோவ் பண்ணணும். போர்ட் அலோவ் பண்ண தான் ஒர்க் ஆகும். பாருங்கள், இங்கே சக்ஸஸ்ஃபுல்லி இன்ஸ்டாலேஷன் சக்ஸஸ் ட்ரூ இருக்கு. எக்ஸிட் கோடு சக்ஸஸ். இதில் ஃபாண்ட்ஸ் எல்லாம் மாற்ற முடியாதுன்னு நினைக்கிறேன். இங்கே கொடுத்ததே போதும், ஃபாண்ட்ஸ் எல்லாம் கொடுக்கணுமா? சரி. ஸோ இப்போ என்னால் இது வெப் பேஜ் ஆக்சஸ் பண்ணலாம். பட் எனக்கு பேஜ் ஆக்சஸ் ஆகுதா இல்லைன்னு அப்புறமா. பட் இது இன்ஸ்டால் ஆகிருக்கு, சக்ஸஸ். இதுதான் நம்ம ரிசல்ட்டு. நெக்ஸ்ட்டு ப்ராசஸஸ். பேக்கெண்டில் என்னென்ன ப்ராசஸ் நடக்குது அதை நம்ம ஐடென்டிஃபை பண்ணலாம். இந்த கர்னல் சர்வீசஸ் நினைக்கிறேன், அது இப்போ கரண்ட்லி ரன்னிங் சர்வீசஸ். தென் ரிஜிஸ்ட்ரி. உங்களுக்கு ரிஜிஸ்ட்ரி பற்றி நல்லாவே தெரியும்னு நினைக்கிறேன். அந்த earlier டேஸில் ரிஜிஸ்ட்ரி தான் நிறைய கொஷின்ஸ். லோக்கல் மிஷின் யூசர், கரண்ட் கான்ஃபிகர், கரண்ட் யூசர். தென் ஐ எம் நாட் கோயிங் டு டச் எனிதிங் ஹியர். ரிமோட் டெஸ்க்டாப். எதுவுமே வரல. இப்போ இங்கே வந்திருக்கு. ரிமோட் டெஸ்க்டாப் கனெக்ட் பண்ணணுமா? அப்போ இங்கே கனெக்ட் பண்ணிடலாமா? யூசர் நேம் பாஸ்வேர்ட் டைப் பண்ணிவிட்டு கனெக்ட் கிளிக் பண்ணிங்கன்னா வேறு நியூ டேப்பில் கனெக்ட் ஆகிடும். தென் ரோல்ஸ் அண்ட் ஃபீச்சர்ஸ். நம்ம இது வரைக்கும் பவர் ஷெல்லில் போயிட்டு அந்த ஐஏஎஸ் எல்லாம் இன்ஸ்டால் பண்ணுமா, அதே சர்வீசஸ் தான் இங்கே லிஸ்ட் ஆகும். இதில் நம்ம செக் பண்ணலாம் அந்த ஐஏஎஸ் ஏதாவது இன்ஸ்டால் ஆகிருக்கான்னு. வி கேன் ஈஸிலி ஐடென்டிஃபைட் ஹியர். இப்போதுக்கு நான் எதுவும் பண்ணலை, ஜஸ்ட் விட்டுருவேன். ஸ்கெடியூல் டாஸ்க் மேனேஜர், அந்த டாஸ்க் ஸ்கெடியூலர். நீங்கள் ஏதாவது இங்கே கான்ஃபிகரேஷன் பண்ணணுமா? would you like to configure create task அந்த ஸ்கெடியூல் பண்ணணுமானா இங்கே சூஸ் பண்ணலாம். செக்யூரிட்டி, இது தெரியல எனக்கு. வைரஸ் ஸ்கேன் பண்ணுறதுக்கும் இல்லை. ஆமாம், எஸ், வைரஸ் அண்ட் த்ரெட் ப்ரொடெக்ஷன் சர்வீஸ். தென் என்னென்ன services.msc டைப் பண்ணிங்கன்னா ஒரு ஓப்பன் ஆகுமா சர்வீசஸ். அந்த எல்லா சர்வீசஸ் இங்கே லிஸ்ட் ஆகும். தென் ஏதாவது சர்வீசஸ் ஸ்டாப் பண்ணணுமா, ரீஸ்டார்ட் பண்ணணுமா, செட்டிங் மாற்றணுமான்னு இங்கே மாற்றிக்கலாம். தென் ஸ்டோரேஜ் ஒரு காமிச்சிருக்காங்க. எத்தனை டிஸ்க் இருக்குது அது ஆல்ரெடி நம்ம இங்கே பார்த்துருந்தோம்னு நினைக்கிறேன். இங்கே டிவைசஸ் இல்லை இங்கே ஃபைல்ஸ் அண்ட் ஷேரிங்கில் இப்போ இங்கே காமிக்கிறது டிஸ்க் பற்றி. விஹெச்டி கிரியேட் பண்ணணுமா இல்லை அட்டாச் பண்ணணுமா, வி கேன் டூ லாட் ஆஃப் திங்ஸ் ஹியர். அப்டேட்ஸ், என்ன மாதிரி அப்டேட்? ஆன்லைன் மைக்ரோசாஃப்ட் அப்டேட், ஓஎஸ் அப்டேட். ஆல்ரெடி 3 அப்டேட்ஸ் இருக்குது. வேணும்னா இங்கே செலக்ட் பண்ணிவிட்டு இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா இன்ஸ்டால் ஆகிடும். இது அப்டேட் மேனேஜ்மெண்ட்டு. தென் வர்ச்சுவல் மிஷின்ஸு. இந்த விஎம்குள்ளே ஏதாவது விஎம் வேணுமான்னு தான் இது. நம்மக்கிட்ட ஹைப்பர் விஎல்லும் இன்ஸ்டால் ஆகலை. நீங்கள் வேணும்னா ஒரு விஎம்குள்ளே விஎம் எப்படி இன்ஸ்டால் பண்ணலான்னு நீங்கள் இன்னொரு நான் ப்ளேலிஸ்ட் பண்ணியிருக்கேன், வர்ச்சுவலைசேஷன்னு. அதில் நெஸ்டட் வர்ச்சுவலைசேஷன்னு அந்த வீடியோஸ் வேணும்னா பார்க்கலாம். அந்த ஹைப்பர்வி இன்ஸ்டால்டாக இருந்தால் அப்போ விஎம்க்கான கம்யூனிகேஷனுக்கு ஸ்விட்சஸ் இருந்தால் அப்போ ஹைப்பர்வி ஸ்விட்சஸ் மேனேஜ் பண்ணலாம். இப்போதைக்கு இவ்வளோ இருக்குது. பட் மேபி இது இன்னும் நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி அந்த விண்டோஸ் விஎம்குள்ளே லாகின் பண்ண முடியாமல் பண்ணிடலாம். இப்போவே அப்படி தான் இருக்குது பாருங்கள். இந்த விண்டோஸ் விஎம்குள்ளே லாகினே பண்ண அவசியமே இல்லை. we can manage from in portal itself. ஸோ வர எல்லாம் ஆகிடும்னா ஓஎஸ்குள்ளே GUI கம்மி பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டாங்கன்னா ஃபுல் UI இங்கே ப்ரௌசரில் கொண்டு வந்துடுவாங்க. இந்த VMwareல vSphere சென்டர் அணை, vSphere சர்வர் அணை இருக்கா, அந்த மாதிரி. ஐ ஹோப் இது உங்களுக்கு புரிஞ்சதுன்னு நினைக்கிறேன். ஸோ இது நீங்கள் செக் பண்ணுங்கள்.
நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ் வேணும்னா கனெக்ட் பண்ணலாம். தேங்க்யூ.